இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. உலகத்துல அநேக தெய்வம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற காலங்கள், ஆனால் இந்த தெய்வம் எல்லாம் பட்சபாதம் பார்க்கிற தெய்வமா இருக்கிறது. அநேக இடங்கள் இருக்கிறது. சில குறிப்பிட்ட இடங்களுக்கு சில குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம்தான் கோயிலுக்குள் போக முடியும் என்கிற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உண்டாகி இருக்கிறது. ஆனால் இயேசு பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் தன் சொந்த பிள்ளைகளாய் பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தது அவருதான். மனுக்குலத்துக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் அவருதான். மனிதனுடைய சாபங்களுக்காக, பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து மரித்து உயிரோடு எழும்பின தெய்வமும் இயேசு மாத்திரம்தான். மற்ற காரியங்கள் எல்லாம் அப்பேற்பட்ட காரியங்கள் அல்ல என்பதை பல ரூபத்துல பல காரியங்கள் பல இடங்களில் வருகிற தகவல்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சில இடங்களில் ஆண்கள் மாத்திரம்தான் கோயிலுக்கு போக முடியும், சில இடங்களில் பெண்கள் மாத்திரம்தான் கோயிலுக்கு போக முடியும் என்கிற சட்ட திட்டங்களை இந்த காலங்களில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. எல்லாரையும் அழைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 11 சொல்லப்படுகிறது, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. அப்படின்னா வேர் பிரித்து பார்க்கிற தேவன் அல்ல. பட்சபாதமாய் நீ வேண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லி தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல அவர். அவர் யாரா இருந்தாலும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரையும் தன் சொந்த பிள்ளைகளாக அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வம் தான் இயேசுவாய் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, ஒரு குடும்பமே இருக்கும் என்று சொன்னார், அந்த குடும்பத்துல கூட ஆண் பிள்ளை ஒரு மாதிரி, பெண் பிள்ளை ஒரு மாதிரி என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. ஆண் பிள்ளைக்கு சில சலுகைகள் கொடுக்கிறார்கள், பெண் பிள்ளைகளுக்கு சில கடினமான சூழ்நிலைகளை உண்டாக்குற ஒரு காலமாய் இந்த காலங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் அவர் நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரையும் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். பெண்களையும் பயன்படுத்தியிருக்கிறார், ஆண்களையும் கத்தர் பயன்படுத்தியிருக்கிறார், குழந்தைகளையும் கத்தர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். இயேசுவே பட்சபாதம் பார்க்காத தெய்வம், ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காத தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். நீங்கள் அவர் இடத்தில் வருவில் என்று சொன்னார், அவரையும் உங்களை பட்சபாதமாய் நடத்துகிற தெய்வம் அல்ல, எல்லாரையும் ஒரு நிலையாய் நடத்துகிற தெய்வம். தாவீதுக்கு அதே கிருபைகளை தான் இன்றைக்கு நமக்கும் அவர் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வம் நமக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்த தெய்வம் நம்மளையும் நினைவு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறார். இவனமாக தான் கர்த்தர் முன்னோர்கள் எப்படி நினைத்தாரோ ஆசீர்வைத்தாரோ நம்மளையும் அவனமாய் நினைத்து நம்மை ஆசீர்வைத்து உயர்த்துகிற தெய்வனாய் இருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனை நோக்கி பாருங்க, அவர் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வெளிப்படுத்த, நம்முடைய முன்னோர்களை ஆசீர்வைத்து உயர்த்தின அதே தெய்வம் நம்மளையும் ஆசீர்வைத்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி செபிக்கிறோம். தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை என்று சொல்லி ரோமர் நாங்கள் வாசித்தபடியே ராஜா, நீங்கள் ஆண்டவரை வேற்றுமையாய் பார்க்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் வேதத்தின் மூலியமாய் அறிந்து கொண்ட ராஜா, எங்கள் முன்னோர்களை ஆசீர்வைத்த தெய்வம். இதனால் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.